ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் பட்டியலா கட்டிங் பார்த்துருப்போம். இப்போ நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேண்ட்டில் அந்த தொடலூசு ஜாயிண்ட் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் ஃபஸ்ட்டு தைக்கணும். நான் சைடில் 1/2 இன்ச்சு விட்டுங்க பாருங்கள், அந்த வளைவு வருது இல்லைங்களா, அது வரைக்கும் தச்சு எடுத்துக்கிறேன். இப்போ அதுக்கு மேலே இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். எப்பவுமே 2 எட்ஜுலேயுமே கட் அடிக்கணும், அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். நான் அதுக்கு மேலே 2 தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இதே மாதிரி அந்த பக்கமும் இருக்கும் இல்லையா, தொடலூஸ் வளைவு ஜாயிண்டிங் பண்ணுறது, அந்த பக்கமும் தையல் போட்டு எடுத்துக்கணும். இதே மாதிரி 2 துணியும் ஈக்குவலாக வச்சு பாருங்கள், இது மாதிரி சமமாக வச்சுக்கிட்டு கட் அடிச்சுட்டு அந்த நூலெலாம் வரும் இல்லைங்களா, அது சேர்த்து தைச்சிங்கன்னா துணி சுருட்டிக்கிட்டு வரும். அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தைங்க. பாருங்கள், இதே மாதிரி 1/2 இன்ச்சு கேப்பில் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். அந்த வளைவு முடிகிற இடத்துல இது மாதிரி திருப்பிட்டு இன்னும் ஒரு தையல் மேலே அப்படியே போட்டுக்கலாம். இதே மாதிரி 2 பக்கமும் இப்போ போட்டு எடுத்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம கால் பாட்டம் இருக்கு இல்லையா, கால் பகுதி, அங்கே தான் நம்ம மடித்து அடிக்கணும். கால் பகுதியை எடுத்துக்கோங்க. நான் பாருங்கள் கிராஸாக விட்டுருக்கேன் இல்லையா, அங்கே ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு அந்த கிராஸ் வரைக்கும் பண்ணிவிட்டு அதை அப்படியே இன்னொரு ஃபோல்டு பண்ணணும். 2 ஃபோல்டு பண்ணி அடிச்சுக்கணும். இதுக்கு பாட்டத்துக்கு துணியெலாம் வைக்க தேவையில்லை, இருக்கிற துணியை அப்படியே மடித்து அடித்தாலே போதும். பாருங்கள், இது மாதிரி மடித்து கொடுத்துட்டு கரெக்டாக வருதான்னு அடிங்க. இது மாதிரி துணியெல்லாம் இழுத்து இழுத்து விட்டுக்குங்க, ஏன்னா ஈக்குவலாக வரணும் இல்லையா, அதனால். இப்போ பாருங்கள், நான் கீழே தையல் அடிக்கலை, ஃபஸ்ட்டு ஒரு தையல் அடித்தோம் இல்லைங்களா, அதை ஒட்டியே அந்த 1/4 இன்ச்சு கேப்பில் தையல் அடிச்சுக்கிறேன். பட்டியாலா பேண்ட்டுக்கு கீழே தையல் போட்டால் அவ்வளோ நல்லா இருக்காது, அதனால் நான் மேலேயே ஒட்டி 2 தையல் போட்டுக்கிறேன். அது பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ இந்த கால் பகுதியும் அதே மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணி தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி அப்பப்போ ஈக்குவலாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பார்க்க அந்த நீட்டான ஒரு லுக் கிடைக்கும். நீங்கள் சரியாக ஃபோல்டு பண்ணலைன்னா அது மடங்கிட்டு போயிடும். நம்ம அந்த துணியை போடுறப்ப பார்க்க நல்லாவே இருக்காது. அதனால் இது மாதிரி கையை விட்டு நல்லா 2 பக்கமும் பிடிச்சிக்கிட்டு அடிங்க. பாருங்கள், நான் அது தையல் போட்டு அடிச்சிட்டேன். இப்போ இதுக்கு பக்கத்துலேயே 1/4 இன்ச்சு கேப்பில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இது ரொம்ப கால் பகுதி ரொம்ப பெருசாக லூஸாக கேட்டிருந்தாங்க, அதனால் நான் இது மாதிரி 2 தையலாக போட்டுக்கிறேன் மேல் பக்கமாகவே. பாருங்கள், தையல் போட்டு முடித்தாச்சு. இப்போ நம்ம 2 கால் ஜாயிண்டிங் பண்ணணும். இது ஜாயின் பண்ணுறதுக்கு நான் 1 இன்ச்சு விட்டுருந்தேன். நம்ம கால் பகுதியை இது மாதிரி சமமாக வச்சுக்கணும். சமமாக வச்சுக்கிட்டு 1 இன்ச்சு மார்க் பண்ணி நீங்கள் ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இது மாதிரி தைக்கிறப்போ பக்கத்தில் டேப் வச்சுக்கோங்க. 1 இன்ச்சு மார்க் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சிக்கிட்டே வாங்க. அப்போ உங்களுக்கு சமமாக வந்துடும் தைக்கிறதுக்கு. எனக்கு நூல் கொஞ்சம் சிக்கிக்குச்சு, அதை எடுத்து விட்டுட்டு நான் தைச்சிக்கிறேன். பாருங்கள், 1 இன்ச்சு இது மாதிரி சின்ன சின்ன கேப்பாக டாட் அது மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக இது மாதிரி 2 கிளாத்தும் ஈவனாக இருக்க மாதிரி அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டு தைச்சிக்கிட்டு வாங்க. பாருங்கள், ஜாயிண்டிங்கும் இது மாதிரி ஈக்குவலாக வரணும். தொடலூஸ் ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, அந்த 2 ஜாயிண்ட்டுமே ஒன்றுக்கு மேலே ஒன்று கரெக்டாக வரணும். அதே மாதிரி கால் பாட்டம் இருக்கு இல்லையா, அதுவும் கரெக்டாக வரணும், ஏற்ற இறக்கம் இல்லாமல்.
கால் பாட்டத்துக்கிட்டேயும் 1 இன்ச்சு கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. கட் அடித்து எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே 2வது தையலும் போட்டுக்கோங்க. அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது மாதிரி எக்ஸ்ட்ரா நூல் பிசுறு எல்லாமே ஒட்டை வெட்டி விட்டுருங்க. அப்போ தான் துணி பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். நான் இப்போ 2வது தையல் வந்துட்டு போட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள். கீழே வந்துட்டு துணி எதுவும் அடியில் எக்ஸ்ட்ரா துணிலாம் சில டைமில் மடித்து அடிச்சிடுவோம். அதை கையை விட்டு விட்டு உள் சைடு தள்ளி விட்டுக்கணும். அடியில் எந்த துணியும் மாட்டாத அளவுக்கு நம்ம பார்த்து அடிச்சுக்கணும். இல்லைன்னா மறுபடியும் பிரித்து தைக்கிற மாதிரி வந்துடும். பாருங்கள், எக்ஸ்ட்ரா பீஸு அந்த கிராஸ் பீஸ் எல்லாத்தையும் நான் ஈவனாக கட் பண்ணி விட்டுக்கிட்டேன். பாருங்கள், தைச்சி முடிச்சாச்சு. இப்போ நாம் வந்துட்டு மேலே எலாஸ்டிக் வைக்கணும் இல்லையா, அந்த இடத்துல தான் ஃபோல்டு பண்ணி அடிக்கணும். நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்துட்டு சுற்றி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா எலாஸ்டிக்கு வைக்க நம்ம ஒரு ஃபோல்டு பண்ணி மடிப்போம் இல்லையா, அப்போ வந்துட்டு பார்க்க நீட்டாக இருக்கும் இது மாதிரி அடிச்சிங்கன்னா. ஃபஸ்ட்டு இது மாதிரி 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்டு பண்ணி இதே மாதிரி சுற்றி அடித்து எடுத்துக்குங்க. இதே மாதிரி நான் எப்படி அடிக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. 2 கையுமே ஒர்க் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு நீட்டாகவும் வரும், தையல் அடிக்க கரெக்டாகவும் வரும். நீங்கள் ஒரு கை மட்டுமே தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு பக்கம் போகும், நாம் ஒரு பக்கம் தையல் அடிப்போம். அதுக்கோசரம் தான் நான் எப்படி அடிக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. இது மாதிரி நடுவில் கை வச்சு வச்சு அடிக்கிறப்போ துணி சுருக்கம் கொடுக்காமல் இருக்கும். அதுக்கு தான் நான் இப்படி தைக்கிறேன். இப்போ பாருங்கள், சுற்றி தையல் அடித்தாச்சு. எனக்கு நூல் காலியாகிடுச்சு. நான் இப்போ மறுபடியும் ஃபில் பண்ணிவிட்டு அடிக்கிறேன். இப்போ ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு இதே மாதிரி ஒரே லெவலாக வர மாதிரி சுற்றி அடிச்சுக்கோங்க. எலாஸ்டிக் விடுறதுக்கு கொஞ்சம் கேப்பு மட்டும் விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சு எலாஸ்டிக்கு அதுக்குள்ளே போகும், அந்த அளவுக்கு இடம் இருக்குது. இதே மாதிரி 1/2 இன்ச்சுக்கு மடித்து வச்சு சுற்றி அடிச்சுக்கிட்டு வந்துடுங்க. இப்போ நான் 1/2 இன்ச்சுக்கு ஒரு சுத்து தையல் போட்டேன் இல்லையா, அது போட்டதால தான் இப்போ மடித்து அடிக்க பாருங்கள். நல்லா பார்க்க நீட்டு லுக்காக இருக்குது பாருங்கள், அழகாக வருது மடித்து கொடுக்க. இதே மாதிரி நீங்களும் சைடில் வர துணியெல்லாம் தள்ளி விட்டுக்கணும். கீழேயும் இதை மாதிரி அந்த ஷேப் அளவுக்கு மடித்து விட்டு லைட்டாக லூஸ் விட்டு தைச்சிக்கிட்டு வாங்க. ரொம்ப இழுத்து பிடிச்சி அடிச்சிங்கன்னா வந்துட்டு அந்த பெல்ட்டு பாட்டம் வந்துட்டு நமக்கு கரெக்டாக வராது. அதனால் கொஞ்சம் லூஸ் விட்டு அடிங்க. பாருங்கள், இந்த இடத்துல வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஏன்னா எலாஸ்டிக் அதுக்குள்ளே போகணும் இல்லையா, அதுக்காக நான் அந்த கேப் விட்டுருக்கேன். உங்களுக்கு இடுப்பளவு எவ்வளோ வருதோ அந்த அளவு எலாஸ்டிக்கும் அது ஜாயிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் விட்டுட்டு நீங்கள் எலாஸ்டிக் அளவு எடுத்துக்கோங்க. பாருங்கள், கேப் இருக்குது. நான் அதுக்குள்ளே எலாஸ்டிக் உள்ளார விட்டு ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான். பாருங்கள், இது மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க எலாஸ்டிக்கில். பாருங்கள், நான் உள்ளே வந்துட்டு இன்செர்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த கேப் இருக்கு இல்லையா, அங்கே தச்சு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க.